நிகழ்ச்சிகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த நாளின் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த நல்ல மாலை பொழுதை இனிமையாக தந்தீரே, எங்களோடு கூட இருந்து நடத்துகிறீர். அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த நித்திய வெளிச்சத்தின் ஐயா ஒளிபரப்பு உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை நேரடி ஒளிபரப்பு யாவையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம், இதோடைய ஆளுகை, இதோடைய வழி நடத்தல் கிடைக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இந்த நாளும் ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்த இடத்திலும் அப்பா அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வார்த்தை வல்லமையா செயல்பட்டு கிரியை நடப்பிக்கத்தக்கதாக கிருபை பாராட்டுவீராக. உங்களுடைய வல்லமை கரம் சமாதத்தோடு இருக்கும்படியா கிரியை செய்யுங்க. துணியாயிருங்க, வல்லமையா நடத்துங்க. உடைய பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்ல கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே. அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வாங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளும் இணைப்புகள் யாவை உம்முடைய கரத்துல தருகிறோம். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துங்க அப்பா. செம்மையுமாய் நேர்த்தியுமாய் செய்து முடிக்கத்தக்கதாக உடைய நாமம் உங்களுக்கு மகிமைப்படத்தக்கதாக நிற்கிறவை பாராட்டுவீராக. இருவளவேனும் பிறகணும் அப்பா. உடைய ராஜ்யம் நீதி கட்டப்படட்டும் கத்தால் உடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்துவோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தைகளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பினே உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாளின் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இதனால இந்த எனக்கு கொடுத்த வார்த்தை, என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஆமேன். என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். சங்கீதம் 18 சங்கீதம் அங்கே 36 வசனம் எப்படி சொல்றது? என் கால்கள் வழுவாத படிக்கு. நீங்கள் இந்த வார்த்தையை உங்களுக்கு எடுத்து நீங்கள் அதை அபியாசப்படுத்துவீங்கன்னு சொன்னா, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி, நான் இந்தெந்த பாதைகளை நடக்கணும். ஒருவேளை கண்ணீரின் பாதை, வியாதியின் பாதை, வேதனையின் பாதை, நெருக்கத்தின் பாதை, எந்த பாதையா இருந்தாலும், வெளிச்சத்தின் பாதையா இருந்தாலும் அந்த வெளிச்சத்தின் மீது வெளிச்சம் கொடுத்து அவர் நடத்துவார். 2 நீதிமானின் பாதைகள் நடுப்பல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது என்று சொல்லி வார்த்தை எழுதி இருக்கிறது. அப்படியாக எங்கள் பாதைகளை அகலமாக்கி நடத்துகிறார். இந்த நிகழ்ச்சியின் பாதையை அவர் அகலமாக்கி நடத்துவார். அப்படியாக அகலமாக்கி விட்டார். விசுவாசத்தோடு நடந்து செல்வோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடல் துதி கூட கடந்து செல்வோம். 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு தேவ செய்தியை நமக்கு தர எங்களோடு இணைவார்கள் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். சேர்ந்த அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில முதலாவது தேவ செய்தி எடுத்து வருவார்கள். இல்லாவிட்டால் உங்கள் சகோதரி கலியத்தில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகின்றேன். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு தேவ செய்தியோடு இணைகிறார்கள் ஏமி புஷ்பராஜ் அவர்கள் டொரண்டோவில் இருந்து. மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்திலே தேவ செய்தியோடு இணைகிறார்கள் சிஸ்டர் சுகுமாரி அவர்கள் இலங்கை தேசத்திலே இருந்து. மூன்றாவதாக எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். தொடர்ந்து அவர்களே அந்த வார்த்தையின் வெளிச்சத்தோடு வழி நடத்துவார்கள். அவர்கள் ஜெயா பாஸ்டர்கள் ஊழிய பாதையில் இருக்கிறபடியினால் நிச்சயமாக அவர்கள் இணையும் வரைக்கும் பாஸ்டரிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் சித்தமான கையினால் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து எங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தியை எடுத்து வந்து இந்த நாளிலும் அந்த நிகழ்ச்சியில் யாவும் நிறைவு பெற்று இறுதியாக முடிவு ஜெபத்தோடு நன்றி ஜெபத்தோடு எங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் நிறைவில் கொண்டு வந்து நாங்கள் மறு ஒலிப்பை கேட்கலாம். இதுவே இந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற நிகழ்ச்சிகளாகும். இந்த நாளும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து செல்வோம். எங்களோடு சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து அவருடைய நாமத்தை துதிப்போம், செபிப்போம், ஒருமனப்படுவோம். அழைப்போமா? இணைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எடுத்து வாருங்கள் ஜெபம் துதி பாடலை. ஆமென். God bless you sister. ஆமென். God bless you. அப்பா நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா.
நன்றியோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே, எங்களோட கூட இருந்து எப்போதும் வழி நடத்துகிறவர் நீர் கர்த்தாவே, உமக்கு நன்றி. நன்றியோடுமை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளிலே நாங்கள் நிலை நிற்கும்படியா எங்களை பலப்படுத்துங்க. எங்களை பலப்படுத்துகிற தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு. கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே நாங்கள் உண்மை எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க பொறுப்படுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பன், இந்த நாளிலும் இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிற தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு மேலும் பலமாயிரங்கட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை சொல்லும் போது அநேகரை விடுதலை ஆக்குங்க. அநேக ஆத்துமாக்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் நீங்க செயல்படுங்க ஆண்டவரே. பேசுகிறவர்கள் அவர்கள் எல்லாம் நீர் கர்த்தாவே தகப்பனே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா, சௌரன் லெஸ்லி பிரதற்காக மறுபடிய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை இந்த ஊழியத்திலே ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தேவைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் மகேந்திரனங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் சுகபல தைரியம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாயும் நடத்தும்படியாய் நாங்கள் அவரை கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல சௌரி சுபாலங்கோக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆத்துமாக்களை கொடுப்பவர் நீர். அந்த சௌரி செல்லும் இடங்கள் எல்லாம் உறவுகளை சந்திக்க போதெல்லாம் கர்த்தர் நீர் பேசுங்க ஆண்டவரே. விடுதலையை கொடுக்கும்படியாய், கடந்து போகிற இடங்களில் ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பத்தையும் அவரையும் நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, சொரி டோலிக்காக ரஞ்சனிக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருந்த சகோதரிகளும் அவருடைய குடும்பங்களும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தினாலே நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்தில் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு வேஞ்சல்ஸும் செய்கிற சனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதத்தண்டையிலே அவர்களையும் பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கவலைப்படுகிறதுனால் எவன் ஒருவன் ஒரு முளத்தை கூட்டுவான் என்று சொன்ன அந்த வார்த்தை கர்த்தாவே, எங்களை உம்முடைய சாட்சிகளாய் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் சிந்திக்கும்படியாய் அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களோடு எப்போதும் பேசுகிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரத்த சாட்சிகளாய் தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தகப்பன், நீர் பாதுகாக்கிறவர் கர்த்தாவே. ஆனாலும் நீர் உமக்கென முன்குறித்த ஜனங்கள் கர்த்தாவை உம்மை விட்டு எடுக்கப்படும் போது இந்த உலகத்திலே சுவாமி தகப்பனை விடுதலையாக்க வல்லமை உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மாவையும் உம்முடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வர ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாக செபிக்கிறோம். உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாக்கிற தகப்பன், தொடர்ந்து வழி நிறுத்துங்க. எங்களுடைய தேசங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கும். நாங்களே நோக்கான ஒன்று குத்தி வாழாதபடி உமக்கு பயந்தவர்களாய் இந்த இடத்துல எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. நன்றி நன்றி. அமெரிக்க தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்துல நடக்கிற காரியங்களை நீங்க அறிவீங்க சுவாமி. அந்த இடத்துல அநேக ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய உயிர்களை பறிக்கிற அந்த கூட்டத்தை நீர் மன்னித்து
மண்டை இழுத்து கொள்ளும் ஆண்டவரை. மனம் திரும்புதல் நீர் கட்டளையிடுகிறார். தொடர்ந்து அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படவும், அந்த தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடவும் நாங்கள் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம், அந்த அதிபரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உமக்கென முன்குறித்தவர் அந்த எருசலேமையும் அது தலைநகரமாக மாற்றிய அந்த மனிதன் தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. கனடா தேசத்துக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. குழந்தைகள் பாதுகாக்கப்படட்டும், வயோதிபர்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வெப்சைட் காரியங்களுக்குள்ளாக கடந்து போகிற சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. பிழையான கல்வி முறைகள் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேகரை ராஜ்யத்துக்கு கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் மாயையானது என்பதை அறியட்டும். இந்த ஜனங்கள் விடுதலையாக்க ஒவ்வொரு ஊழியக்காரனும் எடுக்கிற பிரயாசமும் உம்முடைய பிரயாசமாயிருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, விடுதலையை கொடுக்கிறவன் நீர் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்கள் ஆண்டவரே, இறுதி காலம் என்பது எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆனாலும் ஜனங்கள் உணராதபடி, தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு கடந்து போகாதபடி அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களை ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய குணசாலிகளாய் அவர்கள் மாறும்படியாய் உம்முடைய வேதம் அவர்கள் கரங்கள் கிடைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எருசலேம் நகரத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். அந்த தேசம் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல நீரே மேசியா என்பதை அவர்கள் அறியும்படியாய், நீர் அவர்களுக்கு உணர்வை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அயலுள்ள ஒரு தேசத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதம் அந்த தேசங்கள் மேல் அப்பா, கடந்து போன தேசங்கள் ஆண்டவரே, இந்த ஜனங்களுமே அறியாதபடி பிழையான வழிபாடுகளுக்குள்ளாக எடுத்துக்கொண்டு போகாதபடி கர்த்தாவே, உம்முடைய திருப்பாதத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று கூட வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அதற்கு பயந்தவர்களாய் அல்ல சுவாமி, உமக்காக இரத்த சாட்சிகளாய் நிற்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே.
ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். Praise Lord sister. பிரைஸ் சிஸ்டர், பிரைஸ் ஆமென். இனிமையான பாடல். உங்கள் சத்தம் கொஞ்சம் காணாம இந்த சிஸ்டர், கம்மியா இந்த லைன்ல ஏதாவது பிரச்சனையோ தெரியல. ஆனா அழகாக பாடினீர்கள். அருமையான பாடல். எல்லாருக்கும் பாடப்பட்டு கண்ணீரோடு செபித்தீர்கள். அந்த கண்ணீரின் செபத்தை கர்த்தர் கேட்டிருக்க கம்பீரத்தோடு பலனை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியாக பாடி துதித்தவங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரமணிக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. நாளைக்கு அவருக்கு சர்ஜரி, ஓகே ஓகே சிஸ்டர். பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி. ஓகே சிஸ்டர், கண்டிப்பா எங்களுடைய ஜெபத்தை தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே ஆமீன். அடுத்ததாக நாங்க வார்த்தையை தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் சங்கீத பகுதியான பாதத்தையை தியானிப்போம். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்கள் அந்த பகுதி இருக்கிறது. அதை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்களை வாசிப்போம். ஆமென். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறவன் தானே. அவன் தன் நாவினால் புகழுகிறான், புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் நிந்தியான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லானுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். அசைக்கப்படுவதில்லை. யார் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் அசைக்கப்படுவார்கள். அங்கேயே நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன் அயலான் நேர சொல்லப்படும் நிந்தியான பேச்சுக்களை எடுக்காமல் இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்கின்றான். அவன் அவருடைய பரிசுத்த பர்வதத்துல நிலைத்திருப்பான், வாசம் பண்ணுவான். அப்படியாக சங்கீதக்காரன் நமக்கு ஆழமான சத்தியத்தை தருகிறார். அசைக்கப்படாதபடிக்கு அவருடைய கண்மணியா வந்த பரிசுத்த சமூகத்துல நாங்கள் நிற்போம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு பிரியமான காரியங்களை செய்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை எடுக்கவும் துதிக்கவும் அவங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதித்து ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் துதி ஜெபத்தை. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துல எங்களுக்கு ஆண்டவரே நீங்க நித்திய வெளிச்சமா வந்து
எங்களுக்கு இந்த மாலை நேரம் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. என் கிருபை உனக்கு போதும், உன் பிளவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படியானவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உங்களோட கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்காண்டவரே எல்லா ஊழியர்காரர்களையும் உங்களோட ஞானத்தை, அன்பையும், தெளிஞ்ச புத்தியையும் கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, யாவரையும் பெருத்த கோட்டைகள் மறைத்து வைத்து உங்களுடைய அபிஷேகத்தின் தைலத்தினால இன்னும் புதிதாக இன்று மாலை நேரம் அவர்களை உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் இயேசுவே. அப்பா, சிஸ்டர் கருணாக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே. அவருடைய கிராண்ட் சில்ட்ரன் சைல்டுக்காக வேற பேர பிள்ளைக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, அவளை நீங்க எந்த விதமான ஆபத்தான நேரத்துல இருந்தாலும் அப்பா, நீங்க அவள் அருகில் இருந்து நீங்களே அவருக்கு பலனும் தைரியம் கொடுத்து உங்களுடைய கிருபையின் மூலமாக அவங்களை அப்பா ரட்சித்தீங்க. அதன்படியானவரே, அவங்களுக்கு நீங்க ஒரு ஆறுதலின் தகப்பனா இருக்கிறபடியா நன்றி சாமி. அப்பா தேவனே, அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு மன்ன பயங்கள் யாவற்றையும் எடுத்து விடும்படி கேட்டுக்கிறேன் அப்பா. இரத்த கோட்டைகளை மறைத்து வந்தீங்க அந்த மகள் உங்களுக்கு உரியவளாக ஒரு காலம் சாட்சியாக நின்று பிரகாசிப்பதற்கு அந்த மகளையும் இரத்த கோட்டைகளை வைத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணைமானவர். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று கூறியாண்டவரே, யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன். உங்களோட வாக்கு தத்தத்தின்படி, உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் நடத்தும்படி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன் இயேசுவே. நன்றிப்பா. ஆமேன், நன்றி இயேசுவே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபையை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆண்டவரே. அப்பா, அழைக்கப்பட்டவர்கள் நீங்க உண்மையா இருப்பது போல யாவரையும் உங்களுக்கு உண்மையாக இருப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய சிறையின் நிழலில் தங்குவதற்கு செய்த இந்த அற்புதங்களுக்கு நன்றி அப்பா. யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல். அதனால் பாடினீர்கள், ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தன்னர்கள் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், நன்றி ஆமேன். சிஸ்டர். நாங்கள் அடுத்ததா ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர்.
நாங்கள் அடுத்ததா வானொலி ஆசீர்வதித்து நேர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். என்னோடு ஒரு மனப்படுங்கள். சோஸ்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துறோம். இந்த நாளும் இந்த வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். சங்கம் வானொலியை நீங்கள் இந்த தேசத்தில அப்பா முன்குறித்து அதனுடைய தரத்தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகளை கொடுத்து அப்பா நீங்க இந்த நாட்களை நடத்தி கொண்டு வருகிறீங்க. அந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாட்களும் இந்த தேசத்துல இந்த வானொலிக்கு ஐயா அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமிக்கத்தக்கதாக அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் நீதியின் ஜனங்கள் தேடத்தக்கதாக நீங்க 24 மணி நேரம் கத்தாவே இந்த வானொலி அலையாக ஒலி அலையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறீங்களே அப்பா. நீங்க எழுந்தருளே அதுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த ஊழியத்தை செய்கிற உடைய ஸ்தாபகரான பிரதருக்காய் நன்றி செலுத்துறோம். ரீட்டாஸ்டருக்காய் நன்றி செலுத்துறோம். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த குடும்பத்தை ரத்தத்தால மூடி பாதுகாத்துலுங்க. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதா இயேசுவின் நாமத்தின கட்டளை இடுகிறேன். என் தகப்பனே இந்த வானொலியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கத்தாவே. நீ கோடா கோடிய பெருகுவாய் என்று சொல்லி அன்று லாபான் ரெபேக்கால பார்த்து ஆசீர்வதித்தாரே அதே ஆசீர்வாதத்தை நாங்கள் வைத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரை. நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணுற தேவன். அப்படியாக நீங்க பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டு ஆசீர்வதித்து அவர்களை மகள பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிற இந்த நேர்களுக்காக செபிக்கிற இந்த வானொலியை கேட்டுக்கணும் அன்பு நேர்களுக்காக விசேஷமா செபிக்கிறோம். மறுவழி இப்ப கேட்க போற நேர்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. காலங்கள் சூழ்நிலைகள் மாற்றங்கள் இருக்குது கத்தாவே. எல்லாவற்றிலும் ஐயா அவர்கள் மறுவழி இப்ப கேட்கத்தக்கதாக நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்க அப்பா. ஐயா 110 நாடுகளை கடந்து சென்று அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இது நீங்க கொடுத்த ஈவு கத்தாவே கிருபை ஆண்டவர் தயவு ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேக நாடுகளுக்குள்ள கடந்து செல்லட்டும் ஐயா. சுவிசேஷங்கள் ஐயா மிஷனரிமார்கள் செல்ல முடியாத இடங்கள் எல்லாம் இந்த அலை வானொலி அன்னையாக எழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை பங்கிட்டு கொள்ள அப்பா உடைய ராஜ்யத்தின் நீதியை ஜனங்கள் தேடி செல்ல உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வெளிச்சத்தை காண கண்கள் திறக்க நீங்க அப்பா எழுந்தருங்க தாடி எழுப்பி பிரகாசிக்க செய்யுங்கப்பா. கேட்டுக்கணும் ஒவ்வொரு நேர்களும் கத்தாவது சுவிசேஷம் மாறவர்களுக்கு நெருக்கி ஏவட்டும். தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியாக உண்மை பாடி துதித்து இடத்துல தங்கமத்து வானொலிக்கு சங்கமிக்கத்தக்க கிருபை வழியை திறவுங்கப்பா. எந்த சபைகள் தடையா இருக்கும் எந்த ஊழியர்களுக்கு தடையா இருக்கும் அந்த தடைகளை தகர்த்துறீங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளையா நீங்க கொடுத்த தாளந்தல் கத்தாவே இலைமறைகாயா இருந்து விடாதபடி அப்பா நீர் அவர்களை ஐயா மறைமுள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது போல உயர்த்துவீராக வெளிக்கு கொண்டு வருவீராக உடைய ஊழியத்தை செய்யும்படியான புதிய வாசல்களை திறந்த வாசல்களை உண்டு பண்ணி கொடுப்பீரா. தடைகளை தகப்ப நீங்கப்பா அப்படியாக ஆசிரியத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இக்கால பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்படுத்தக்க அல்ல ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலையில இருந்து வானொலியை கேட்கின்றார்களோ அந்த நெருக்கங்கள் சூழ்நிலை மாறுவதாக விடுதலை உண்டாவதாக நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். நேர்களை கத்தாவே நீங்க அப்படி அவங்களுக்கு நேர்கள் எழுப்பி தர்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உடைய கரம் இது நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். இந்த நாளும் தந்த ஜெப குறிப்புக்கு விசேஷமா செபிக்கிறேன் கத்தாவே. சௌதரி ரமணிக்கா செபிக்கிறோம். சௌதரி வச்சு இந்த உள்ளங்களை ஊற்றுங்க ஆண்டவர். நாளைய தினத்துல நடக்க போற ஐயா ஆபரேஷன் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் ஐயா. சிகிச்சை வல்லமை இறங்கட்டும் தான் இறங்கட்டும் ஐயா. நானே உந்த பரியாரிய கத்திரண்டு சொன்னீங்க வார்த்தை எழுதி இருக்கிற அறிக்கை பண்ணுவோம் சௌதரி மீது வைத்து கத்தாது பரியாரி நீங்க பார்த்து கொள்ளுங்க. எங்கோ வயிறா இருந்து ஐயா உள்ளங்கால் வரை வல்லமை பாயட்டு முய்த்த அந்த வல்லமை கட்டவளுக்கு நாடி நிறம் எலும்பு நிறம்பு தசை நாளுக்கு வல்லமை பாயட்டும் ஐயா. அகப்பனே உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய உயிர்த்த அந்த வல்லமை ரத்தம் பாயட்டும். அந்த ரத்தத்தை புதிதாக்கட்டும். அவையா விட்டுதலை உண்டாவதா அகப்பனே. நாளை தினத்துல அந்த இடத்த தயவுல உண்டு பண்ணுங்க. டாக்டர் நர்ஸ்மாரோட நீர் இடர்படுங்க. பயன்படுத்துற கருவிகளோட இடர்படுங்கப்பா. அகப்பனே ஒரு அற்புதத்தை வாஞ்சிக்கிறோம். ஒரு அதிசயத்தை வாஞ்சிக்கிறோம். ஒரு வல்லமை பெரிதாண்டவர். இந்த நாட்கள் உங்களை செய்ய முடிய அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நீங்க சொன்னாலாகும். நீங்க கட்டளை நிற்கும் அப்பா. நாங்க கேன்சல் பண்ணி செபிக்கிறேன்.
நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை காயுசை கற்றவൾക്ക് நேசுவின் நாமத்தினால் அவரை நீங்க பலப்படுத்துங்க. அவருடைய உறவுகள் ஆறுதல் படுத்துங்க. அந்த இடத்தில் உடைய வல்லமை கடந்து வருவதா, விடுதலை உண்டாவதா, வேதனைகள் மறைவதா, காயங்களை கட்டுவீரா, உம்முடைய தழும்பினால சுகமாவார். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறான். அப்படியாக நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க அப்பா. நம்முடைய வெள்ளக்கரம் தாங்கி நடத்தட்டும் ஐயா. தியான வேலை போகுது, வார்த்தை வெளிச்சத்தின் போது எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய வெள்ளக்கரத்துக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நாங்கள் ஒரு பாடோடு கடந்து வார்த்தை வெளிச்சத்துக்கூட கடந்து செல்வோம். உங்க நாமம் உயிரினும் என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழித்திருக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழித்திருக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தகப்பன் அழகாக இந்த வேளை முதல் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் இம்மட்டும் துதி பாடல் ஜெபங்களுக்கூடாக எங்களை வழி நடத்தினார். அப்படியாக துதித்து ஜெபித்த ஒவ்வொரு ஊழியர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமத்தை உயர்த்திற உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நிச்சயமாக அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடின உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார் என்று சொன்னார். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது வார்த்தை எழுதி இருக்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசிப்போம், ஜெயமெடுப்போம். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியா டொரண்டோ நேரம் 7:30 நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்துக்குடாய் கடந்து செல்வோம். இந்த நாளிலும்